ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக நம்ம ஊரில் எந்த இடத்துல வீடு வாங்குறது இல்லை நிலத்தை வாங்குறதுன்னு தானே யோசிச்சுட்டு இருப்போம். பட் 2025ல் நிறைய இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிடில் ஈஸ்ட்டில் போய் லேண்ட் வாங்குறது, துபாயில் எஸ்பெஷலி வந்து வீடு வாங்குறதுங்கிறது நம்ம விசிபிளாக பார்க்க முடியுது. இந்த ஃப்ளைட்டில் இல்லை ட்ரெயின்லலாம் போகிறப்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா விலை வந்து இந்தியாவில் இருக்கிற அதே விலை கிட்டத்தட்ட அங்கே போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் டவுட்டுமே என்னன்னா, உண்மையிலே துபாயில் வந்து நம்பி வீடு வாங்கலாமா? அது வந்து இன்னொரு ஒரு நாடு, நம்ம ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல போய் வீடு வாங்குறதுக்கே யோசிப்போம், லேண்ட் வாங்குறதுக்கே யோசிப்போம். துபாயில வந்து வீடு வாங்குறது, லேண்ட் வாங்குறதுல உண்மையிலே பாசிபிளா? அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது? சேஃபா இல்லையா? அங்க வந்து நாளைக்கே வந்து நீங்க எல்லாம் வாங்குனது ஒண்ணும் இல்ல அப்படின்னு வந்து அவங்க கவர்மெண்ட் சொல்லியாச்சுன்னா நம்ம என்ன வருதுங்கிறதுல இருந்து எனக்கு ஏகப்பட்ட பயங்களும் இருந்துச்சு, குவெஸ்டின்ஸும் இருந்துச்சு, புரியாத ஒரு ஃபீல்டா இருந்துச்சு. ஸோ இதுக்கான பதில் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். SRM ரியல் எஸ்டேட் வந்து துபாயில இருக்காங்க. ஒன் ஆஃப் த லீடிங் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இன் துபாய். ஸோ அதோட ஃபவுண்டர் அண்ட் ஹெட்டான மதன் அவங்க கிட்ட டைரக்டா உட்காந்து நம்ம இதை பத்திலாம் கேட்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். துபாயில் ப்ராப்பர்ட்டி வாங்குற டாக்குமெண்டேஷன் ரொம்ப சிம்பிள். உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ப்ராப்பர்ட்டி 20% ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சினாலே டாக்குமெண்ட் கொடுத்துறாங்க கவர்மெண்ட். 40% அப்புறமே நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி விற்றுக்கலாம். 10 வருஷம் கழிச்சு 4 மில்லியன் இருக்கணும்ட்டாங்கன்னா அஸ்பத ரியல் எஸ்டேட் லா படி நாங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன ப்ரொஃபைல், நீங்கள் என்ன யார், உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, இது நாங்கள் செக் பண்ணக்கூடாது. 45% இங்கே அவுட் ஆஃப் 100ல. படிப்பு தேவையில்லை, உங்கள் பேக்ரவுண்ட் தேவையில்லை, உங்கள் பேங்க் பேலன்ஸ் தேவையில்லை. இது அரபு நாடு கிடையாது, இது இந்தியா தான். எப்படி இருக்கீங்க? சூப்பராக. நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட். ரொம்ப நாள் மீட் பண்ண நினச்சிட்டே இருந்தது. ஆமாம் ப்ரோ, எனக்கு வந்து சுற்றி வளைக்கலாம் வரும்ல, டேரெக்டாகவே நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து, மதுரையிலேருந்து, நம்ம ஊர்லேருந்து கிளம்பி வந்து இப்போது துபாயில் வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க. இங்கே வந்து எப்படி இருக்குது டிமாண்ட்? பீப்புள் வந்து ரியல் எஸ்டேட் இன் துபாய் வந்து எப்படி பார்க்குறாங்க ஜென்ரலாக? நம்ம ஊரில் இருந்து நான் கேட்குறேன். நம்ம ஊர் மக்கள் வந்து துபாயில் வீடு வாங்கணுன்ற ஆசை ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஓகே. 2023 ஆரம்பித்த டைமில் துபாயில் வீடு வாங்க முடியுமான்னு கேட்ட கொஸ்டின் மாதிரி இப்போ வந்து வீடு வாங்கணும், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும், இந்த ரெண்டல் இன்கம் எனக்கு வேணும், இந்த பட்ஜெட்டில் வேணும். தே ஹேவ் ஆல் த கிளாரிட்டி கொஸ்டின்ஸ். நாங்கள் எஜுகேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை மக்களுக்கு. ஸோ தே நோ த மார்க்கெட். எவ்ரிடே அப்டேட் பார்த்துட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியா வந்து எங்களோட ஒர்க்கை பாதி ஆக்கிறது. ஸோ அவங்களுக்கு என்னன்னா ஹவு கான்ஃபிடென்ட், அதாவது இப்போ நான் இந்த எந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அந்த டவுட்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் டெய்லி வந்து லான்ச் நடந்துகிட்டே இருக்குது துபாயில். எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ரெண்டல் ஈல்ட் அதிகமாக வரும், எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேஷன் அதிகமாக இருக்கும். இந்த SRM பேரை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஏன்னா SRMனா நம்மளுக்குலாம் ஒன்றே யூனிவர்சிட்டி, அதான் ஞாபகத்துக்கு வரும். இது என்ன மேட்ரு SRM இங்கே துபாயில் வந்து SRM ரியல் எஸ்டேட் இன்னொரு கம்பெனி இருக்காங்க. மக்கள் பாதி அங்கே போயிடறாங்க. ஓகே. we are SRM இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட். ஏன்னா நம்ம இருக்கிறது துபாய் அண்ட் we are doing international business. So we are promoting our property in world wide market. நம்ம பண்ணுறோம். we are international company. So SRMன்றது வந்து எங்களோட ஃபேமிலி நேம். ஆமாம், என்னோட தாத்தா பேர், என்னோட அம்மா பேர், என்னோட பொண்ணு பேர், என் பேர் கூட அதில் இல்லை. ஆமாம், அது இனிஷியல் தான் நான் SRM வச்சிருக்கேன். இந்த 3 லெட்டர்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். அதனால எனக்கு பிடிச்சி போய் அந்த நேம் இருக்கட்டும். தமிழ் கம்பெனியாக தெரிய வரும், மக்களுக்கும் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். SRM ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது, ரெண்டாயிட்டு இருக்கு நல்லபடியாக. ஸோ இங்கே வந்து நாங்கள் SRM இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட், நாங்கள் இது அடுத்த பிளாட்ஃபார்ம் இது. பட் அவங்களுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஓகே. எனக்கு அது எப்பவுமே ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு. இல்லை, SRMனு ஒரு 100 கம்பெனிஸ் இருக்காங்க. பட் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்து வரனால மக்கள் அதை அந்த பிராண்டுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. we are totally different entity. இது இண்டிவிஜுவல் கம்பெனி. இது ஆமாம், இது குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எதுவும் கிடையாது. இது ப்ரோ, என்னை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு டாப்பிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கும் 3 ஈஸியாக பிரேக் பண்ணிடணும். ஓகே. வை, வாட், ஹவ். ஃபர்ஸ்ட் வந்து ஏன் துபாயில் வீடு வாங்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு நார்மலாக ஒரு காமன் மேனாக கேட்டோம்னா, துபாயில் ஏன் வீடு வாங்கணும்னா, துபாயில் வீடு வாங்கினீங்கன்னா இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் மற்ற எந்த நாடுகள் இல்லைன்னு நான் சொல்லுவேன். லைக் வாட்? மெயினாக வந்து நீங்கள் எந்த நாட்டில் வீடு வாங்கினாலுமே ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது. ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ மற்ற நாடுகளில் ஸ்டாம்ப் டியூட்டியோட ஃபீ வந்து ரொம்ப அதிகம். ஸோ துபாயில் வெறும் 4% இட்ஸ் காமன். ஓகே. நம்ம ஊரில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 9 to 10 டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டியை பேஸ் பண்ணி. ஸோ துபாயில் வந்து இட்ஸ் ஃபிக்ஸ்டு ஆக்சுவலாக. ஸோ இந்த நேஷனாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை யூஏ நேஷனல்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ்டு ஸ்டாம்ப் டியூட்டி ஃபீ வந்து 4%. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஆனுவல் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாடுகளை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்கும். இந்தியாவில் வந்து வீட்டு வரின்னு சொல்லுவோம் நம்ம. பட் மற்ற நாடுகளில் வந்து ஒவ்வொரு நாடுகளில் ஒரு சார்ஜஸ் வச்சிருப்பாங்க. பட் துபாயில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கம்ப்ளீட்டாக கிடையாது, இருந்ததும் கிடையாது, இருக்க போகிறதும் கிடையாது. தேர்ட் பெனிஃபிட் வந்து ப்ராப்பர்ட்டி வரக்கூடிய ரெண்டல் ஈல்டுக்கு இங்கே இன்கம் டேக்ஸில் வராது. ஆமாம், நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி இந்தியாவிலே நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கு ரெண்டல் வந்து மாதம் ஒரு 50,000 வருதுன்னா உங்கள் சேலரி வந்து ஒரு இயர்லி வந்து ஒரு 25 lakhs மொத்தமாக சேர்த்தா அது டேக்ஸில். ஆமாம், அந்த 25 lakhs ப்ளஸ் அந்த ரெண்டல் இன்கம் வந்து 50,000 into 12, அது ஒரு 6 லட்சம். 6 லட்சம் ரூபா அதையும் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்லாப் படி நீங்கள் வந்து அதுக்கும் ஐடி ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ துபாயில் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற இன்கமுக்கு வந்து அது ரெண்டல் வர இன்கமுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இது ஒன் ஆஃப் த மேஜர் பெனிஃபிட். இதெல்லாம் தவிர ப்ராப்பர்ட்டியோட அப்ரிசியேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறோம், இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறோம்,
அது 2 வருஷம் கழிச்சு அந்த ப்ராப்பர்ட்டி எந்த அளவு எனக்கு அப்ரிஷியேட் ஆகுது. ஆமாம், நீங்கள் சென்னையில் வேளச்சேரிலையோ இல்லை கிண்டியிலையோ இல்லை அடையார்லையோ வீடு வாங்குங்க, ஒரு அபார்ட்மெண்ட் வாங்க இன்னைக்கு, நீங்கள் விலை 2 கோடி இருக்கும். 2 வருஷம் கழிச்சு போய் பாருங்க அந்த விலை எவ்வளோ இருக்குன்றது. கண்டிப்பாக இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆகாது. ஐம் கேரண்டி ஆன் தட். இந்தியாவில் வந்து லேண்டு தான் அப்ரிஷியேட் ஆகும். பட் துபாயில் மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆகும். ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆனால் நீங்கள் பில்டிங்கே வந்து அப்ரிஷியேட் ஆகும், வேல்யூ அப்ரிஷியேட் ஆகும். ஆமாம், எப்படி ஆனால் அது டிப்ரிஷியேட்டிங் அசெட் தானே. ஆமாம், அது வந்து மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும். துபாயை பொறுத்த வரைக்கும் துபாய் வந்து இப்போ தான் அந்த பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது துபாய்ன்றது மக்களுக்கு தெரிஞ்சதே லாஸ்ட் 50 வருஷத்துக்கு முன்னாடி தான். 1975 தான் துபாய்ன்றது எவால்வ் ஆகுது. ஓகே. ஸோ 1975லேருந்து 2020 முடியும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100ல் வெறும் 15%. அதாவது இங்கே இருக்க சிட்டிசன்ஸ் வந்து 9% தான். அவங்களால மட்டும் வீடு வாங்க முடியும். முன்னாடி அது தவிர எக்ஸ்பேட்ஸாக வந்தவங்க வந்து ஃப்ரீ ஹோல்டு ஏரியான்னு சில ஏரியா தான் இருந்துச்சு. அப்போ 1 or 2 ஏரியாஸ் அங்கே தான் அதிகமாக வீடு வாங்குவாங்க. லீஸ் ஹோல்டுனா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா 99% தான் உங்களுக்கானது அந்த ப்ராப்பர்ட்டி. தங்களோட வாழ்நாள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பெருசாக பாஸ் பண்ண முடியாது. ஆமாம், இந்த கான்செப்ட் துபாயில் முன்னாடி இருந்தனால யாருமே வீடு வாங்கலைங்க. ஸோ மொத்தம் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பாப்புலேஷன் வந்து 40 லட்சம் பேர். முன்னாடி 2020 முடியும் வந்து 32 லட்சம் பேர் இருந்தாங்க. ஸோ 32 லட்சம் பேரில் வெறும் 15% மக்கள் தான் வீடே வாங்கியிருந்தாங்க. ஸோ 2020 தான் அந்த பாலிசி ஓப்பன் ஆகுது. கோவிட்க்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து இங்கே மக்களை வந்து தங்க வைக்கணும். கவர்மெண்ட் வந்து நான் ஆயில் எக்கனாமி மாறிட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஃபியூச்சரில் வந்து நான் ஆயில் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டு ஆயில் ரெவன்யூ இல்லாமல் நான் ஆயில் என்னென்ன ரெவன்யூலாம் ஜென்ரேட் பண்ண முடியும்னு பார்க்குறப்ப டூரிசம் ஒன் ஆஃப் த மேஜர் செக்டர். செகண்ட் வந்து ரியல் எஸ்டேட். ஸோ ரியல் எஸ்டேட்டை எப்படி பூம் பண்ணுறது, எப்படி மக்கள் இங்கே வாங்க வைக்கிறதுனா எல்லா லொகேஷன் துபாயில் எங்கெங்கெல்லாம் மெயினான ஸ்பாட் இருந்துச்சோ எல்லாத்தையும் ஃப்ரீ ஹோல்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ லைஃப் டைம் நமக்கு தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, கங்க்ராட்ஸ் ஆன் தட். தேங்க்யூ. அந்த வீடு வந்து உங்களுக்கு அப்புறம் உங்களோட பொண்ணுக்கு போகும். அது நம்ம வில் எழுதிக்கலாம். எனக்கு அதுக்கப்புறம் அவங்களோட சேம் இந்தியாவுக்கு அதே அவங்க வந்து இப்போ ஒருவேளை துபாயில் இல்லாமல் அவங்க இந்தியாவில் வந்து செட்டில் ஆயிட்டாங்கன்னா அப்பமா உங்களுக்கு தான் இதா. ஆமாம், ஓகே. என்னாலும் அவங்களுக்கு தான் அவங்க எந்த நாட்டில் இருக்கான்ற கவலை இல்லை, துபாயில் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மக்கள் நினைக்கிறது துபாயில் வீடு வாங்க, துபாயில் இருக்கணுமா, எனக்கு இங்கே ரெசிடென்சி எனக்கு ஸ்டே பண்ணால் துபாய் வீடு வாங்க முடியுமான்னு கேட்குறாங்க. அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த நாட்டில் இருக்கலாம், இல்லை துபாய் வராமல். எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இது ஓகே, எனக்கு புரியுது, துபாயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாம். ஆனால் இப்போ அஸ்யூமிங் நான் வந்து இப்போ மதுரையில் இருக்கேன், நான் வந்து துபாயில் ஒரு வீடு வாங்குறேன்னு வச்சுப்போம். ஏன்னா நம்மளுக்கு வராது இல்லை, நீங்க இப்போ சொல்றதை கேட்க தான் ஓகே இது வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு கன்சிடரேஷனே நம்ம உள்ள வரும். ஏன்னா நான் வந்து வெளிநாட்டுக்கு வர்றதே என் குடும்பத்தில் நான் தான் முதல்ல சும்மா டிராவல் பண்ணி பார்க்குறதே நான் சொல்கிறேன். அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரப்போ எனக்கு இருக்கிற கேள்விகளை நான் இப்போ நான் போய் கேட்குறேன். ஒருவேளை நான் இங்கே வாங்குறேன், இங்கே வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ரெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 10,000 ரூபாவை நான் இந்தியாவுக்கு கொண்டு போக முடியுமா? கண்டிப்பாக கொண்டு போகலாம். அதுக்கு நான் டேக்ஸ் கட்டணுமா? டேக்ஸ் கட்டணும். இந்தியன் டேக்ஸ் கட்டணும். ஆமாம், இந்தியன் டேக்ஸில் என்ன லாவில் அது வருதோ, உங்களோட இன்கம் டேக்ஸ் பிராக்கெட்டில் வருதோ, நீட் டு பே த டேக்ஸ். ஆனால் இங்கே அது கட்ட தேவையில்லை. ஆமாம், இந்த கவர்மெண்ட் கட்ட தேவையில்லை. இன்னொரு விஷயம் இருக்கு. அது எனிவே நான் சென்னையில் என்ன ரெண்ட் வாங்கி நான் டேக்ஸ் கட்டுவேனோ அதே மாதிரி இங்கே ரெண்ட் வாங்கி நான் அந்த டேக்ஸை கட்டி நான் இந்தியாவுக்கும் எடுத்துக்கலாம். ஆமாம், இங்கே நான் செலவு பண்ணேன்னா அங்கே டேக்ஸ் கட்ட தேவையில்லை. எடுத்துகிட்டு போனால் மட்டும் தான் டேக்ஸ் இருக்குது. இங்கே ரெண்டல் வந்தாலே டேக்ஸ் பே பண்ண நினைக்கிறாங்க, அது கிடையாது. ரெண்டல் இன்கம் வந்து இந்தியாவுக்கு அதை ரீபாட்ரியேட் பண்ணாதான், அதை பார்த்து இந்தியன் அக்கௌண்ட் எடுத்து போனால் மட்டும் தான். ஓகே. பட் ஜஸ்ட் கியூரியாசிட்டியில் கேட்குறேன், இங்கே வந்து என்ன செலவு பண்ண முடியும்? ஒருவேளை நான் கொண்டு போக விரும்புகிறேன், நான் இங்கே வந்து செலவு பண்ணணும்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ண முடியும்? இங்கே கோல்டு வாங்கிட்டு போகலாம் நீங்கள் துபாயிலேருந்து. ஆனால் இந்தியாவிலேயும் அதுக்கு லிமிட் இருக்குல்ல, இவ்வளோ தான் கோல்டு வாங்கிட்டு போகணும். நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு 5 பேர் வரீங்க, அப்பா அம்மா ஒய்ஃப் பசங்க எல்லாம் சேர்ந்து வந்தீங்கன்னா எல்லாம் இண்டிவிஜுவலாக ஒரு மினிமம் வந்து ஒரு 15 to 30 லீகலாக வாங்கிட்டு போகலாம். ஓகே. ஆமாம். ஸோ மேலுக்கு வந்து 24 கிராம்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் லீகலாக. ஓகே. ஸோ ஃபீமேலுக்கு வந்து 40 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு பேசிக் அபார்ட்மெண்ட் துபாயில் வந்து 2.5 crores வரும், ஒரு 1 bedroom அபார்ட்மெண்ட். உங்களுக்கு வாடகை வந்து 2 to 3 lakhs வரும் ரெண்டல் மந்த்லி. துபாயில் ரெண்டல் எவ்வளோ வரும்? நீங்கள் ChatGPT வந்துருச்சு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது மார்க்கெட் நீங்கள் கேட்டாலே சொல்லிடும். ஓகே. இந்தியாவில் வந்து 3 to 4 வரும், அதுவே கமர்ஷியல்ஸில். துபாயில் வந்து ரெசிடென்ஷியலே வந்து யூ வில் கெட் 8 to 10%. ஆவரேஜ் 10 to 15% வரும். ஏர்பிஎன்பிக்கு நீங்கள் விட்டீங்கன்னா உங்கள் வீடு நீங்கள் வாங்கின வீடை வந்து ஷார்ட் டேர்ம் ரெண்டல்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்பிஎன்பின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, ஹாலிடே ஹோம்ஸ்னு ஒரு போர்ட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போர்ட்டல் வந்து உங்களோட அப்பார்ட்மெண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இப்போ நம்ம ஹையர் பண்ணணும். இல்லை அவங்களே பார்த்துக்குறோம், அந்த மேனேஜ்மெண்ட் கம்பெனியை பார்த்துக்கிறோம். மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஏர்பிஎன்பின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி ஏர்பிஎன்பியே இதை மெயின்டைனும் பண்ணி அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஆமாம். ஓகே. நம்ம வீடை மட்டும் கொடுத்தா போதும். ஆமாம். வாங்கி அவங்க கிட்ட கை மாற்றி விட்டு அவங்க காசு கொடுத்துருவாங்க. அவங்க அக்ரிமெண்ட் டேர்ம்ஸ் சைன் பண்ணி கொடுத்தா போதும். அதுக்கு தேவையான சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம். ஒரு வீடை வந்து எப்படி இன்டீரியர்ஸ் பண்ணி அதை அவங்கள்ட்ட கொடுக்க ப்ரெசென்ட் பண்ணுறது எங்களுக்கு தெரியும் ரியல் எஸ்டேட் கம்பெனியாக. ஸோ நீங்கள் மற்ற நாடுகளில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், இல்லை யூரோப்பில் இருக்கலாம். ஸோ உங்கள் வீடு வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனப்போ அந்த இன்டீரியர்ஸ் பண்ணி அவங்களோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ப்ளஸ் அதோட ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வரக்கூடிய ரெண்டில் எல்லாமே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கூடிய ஷேர் வந்து நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணணும். எங்களுக்கு இதில் எந்த கமிஷன் கிடையாது. ஸோ வி ஆர் ஜஸ்ட் டூயிங் த ப்ராசஸ் பிகாஸ் நீங்கள் வந்து எங்களை நம்பி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால இந்த சர்வீஸை நாங்கள் கம்ப்ளிமெண்ட்டாக கிளைம் பண்ணித்தரோம். ஸோ ஒரு வாடகை வந்து வருஷத்துக்கு வந்து 36 லட்சம் வருதுன்னா நீங்கள் துபாய்க்கு இப்போ மினிமம் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 2-3 தடவை வந்துட்டு போகிறாங்க இந்தியாவிலேருந்து மட்டும். ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் இந்தியாவில் நீங்கள் வரீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்கள் கோல்டு வாங்கிட்டு இந்தியாவில் போய் அதை சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் லீகல் தான், எதுவுமே வந்து நம்ம இதாக பண்ணல. ரெண்டல் இன்கம் வச்சு நீங்கள் பாதி பணத்தை இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் நீங்கள் வந்து கோல்டு வாங்கிட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, இங்கே வந்து வீடு வாங்குறது,
வாங்குறது, அதை வந்து அடிக்கடி விசிட் பண்ணுறது, இது ஒரு பெரிய வேலைன்னு யோசிக்க மாட்டாங்களா? இல்லை அது நான் வீடு பார்க்கணுன்றது அவசியம் இல்லை உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் வீடு வந்து இப்போ மதுரையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யூஎஸில் இருக்கீங்கன்னா கேமரா வச்சு நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம் வீட்டில் யார் வந்துட்டு போகிறாங்கன்றது எல்லாமே. ஸோ துபாயில் அது அவசியம் இல்லை. ஆனால் கவர்மெண்ட் இஸ் சேஃப்கார்ட் யுவர் ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் வாங்குற ப்ராப்பர்ட்டியை வந்து இங்கே இருக்க துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் லா படி கவர்மெண்ட்டே வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா அதில் வேறு யாரும் வந்து தங்க முடியாது, வேறு யாரும் ப்ராப்பர்ட்டியை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. இன் கேஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியாமல் யாரும் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா கவர்மெண்ட் வில் புட் அ பிக் பெனால்ட்டி ஃபார் தம். ஆமாம், ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். துபாயில் எந்த விஷயம் நடந்தாலும் சரி இங்கே பனிஷ்மெண்ட்டும் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், ப்ளஸ் துபாய் இஸ் வெரி ஸ்மால் சிட்டி. நீங்கள் வீடை வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் துபாய் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ண அவசியம் இல்லை, எல்லாமே ஒரு 30 minutes நீங்கள் பார்த்துடலாம் உங்கள் வீடை வந்து பார்க்கணுன்றது. பட் அது பார்க்குறதுக்கு எங்களோட ஒர்க்கே வந்து எஸ்ஆர்எம்மோட மெயின் வேலையை வந்து நீங்கள் வீடு வாங்கின பிறகு வரக்கூடிய எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் பண்ணி தர போகிறோம் உங்களுக்கு. ஸோ வீடோட ரெண்டல்ஸ் இல்லை உங்கள் வீடு வந்து எப்படி இருக்குது, எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்றதையும் நீங்கள் எப்போலாம் கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் டீம் போயிட்டு அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, ரெண்டல் வந்துட்டு இருக்கா, நாளைக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஓனர் காலி பண்ணுறாங்கன்னா அடுத்த யாரை வந்து நீங்கள் கொண்டு வந்து வைப்பீங்க, இந்த சப்போர்ட் தான் கேட்குறீங்க. இது எல்லாமே எங்கள் டீம் வச்சிருக்கோம், நாங்கள் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குது எஸ்ஆர்எம்ல. ஸோ ரெண்டல் டீம்னு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ வி வில் டூ ஆல் த சப்போர்ட் ஃபார் த பீப்புள். ஆஃப்டர் த சேலுக்கு அப்புறம் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம் கிளைண்ட்டுக்கு. ஸோ இதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. வி நாட் ஆஸ்கிங் எனி சர்வீஸ் சார்ஜ் ஃபார் கஸ்டமர். ஸோ எங்களுக்கு என்ன இதில் பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு 8 to 10% ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு துபாயில் ப்ராப்பர்ட்டி வாங்கி, இதை வந்து இந்த பெனிஃபிட் நீயும் இது பண்ண. ஸோ அதுலேருந்து எங்களுக்கு பிசினஸ் வந்துட்டு இருக்கும் ரெகுலராக. வேர்ட் ஆஃப் மவுத்தில் எங்களுக்கு வந்து எக்கச்சக்க பிசினஸ் வந்துட்டு இருக்கு. அதை தவிர எங்கள் கஸ்டமர்ஸ் எங்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கின கஸ்டமர்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி நிற்கிறது இல்லை. ஸோ ஒன்ஸ் அது ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. ஸோ அதுலேருந்து எங்களுக்கு ஒரு ரெவன்யூ வந்துட்டு இருக்கும் ரெகுலராக. ஸோ ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் எதுவும் சார்ஜ் பண்ணுறது இல்லை. எங்கள் கிளைண்ட் வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸாக வரப்போ எங்களுக்கு அதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு எஸ்ஆர்எம். மக்களுக்கு வந்து இப்போ என்னையவே எடுத்துக்கோங்களேன், இங்கே வந்து ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கிற பட்சத்தில் டேக்ஸ் கம்மியாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ் டேக்ஸே இல்லை, டேக்ஸே கிடையாது. நோ டேக்ஸ். அப்புறம் வந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டிலாம் பாதிக்கு பாதி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் இன்னொன்று முக்கிய விஷயம், ஒரு மார்கேஜ் லோன். இந்தியாவில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த மார்கேஜ் லோன் வந்து 8 to 10% வாங்குறாங்க. துபாயில் வந்து வெறும் 3 to 5% தான். ஓ, ஹோம் லோன் எடுத்தோன்னா அது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மிங்க, 3 to 5%. அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓ, ஓகே. அது ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர். நீங்கள் லோன் வந்து இன்னொரு விஷயம், மக்கள் வந்து 80% லோன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ துபாய் 80% லோன் யாருக்குமே கொடுக்கறது இல்லை. ஸோ இங்கே இருக்க ரெசிடென்ட்ஸ்க்கு 75% தராங்க, நான் ரெசிடென்ட்ஸ்க்கு 50 to 60% தராங்க. ஸோ நான் ரெசிடென்ட்ன்றது வந்து இப்போ நீங்கள் துபாய்க்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, நீங்கள் இந்தியா லோன் பண்ணிருக்கீங்க, பட் துபாய் வீடு வாங்கணும், பட் லோன் எதிர்பார்க்குறீங்க பேங்க்கில். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 80% லோன் தர மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு துபாய்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் பேஸ்ட் ஆன் யுவர் இன்கம் இன் இந்தியா அதை பேஸ் பண்ணி 50% 60% வந்து துபாயில் இருக்கிற பேங்க் வந்து லோன் தராங்க. ஆமாம், உங்களுக்கு இந்தியன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இல்லை யூஎஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு இல்லை யூரோப்பில் உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். அதோட சப்போர்ட் எல்லாமே நாங்களே பண்ணி தரோம். ஐ எம் பேங்கிங் பேக்ரவுண்ட், நான் மார்கேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு 10 years பிஃபோர். அதே மாதிரி எனக்கு இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மார்கேஜில் ஹை ப்ரொஃபைல் இருக்காங்க. ஸோ எந்த பேங்க்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போயிட்டு இருக்கு, கரெக்டாக டாக்குமெண்டேஷன் என்ன, எவ்வளோ ஃபாஸ்ட் அப்ரூவல் வாங்கி தர முடியும், எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அந்த சப்போர்ட்டும் நாங்கள் கிளைண்ட்டுக்கு பண்ணி தரோம். லோன் சப்போர்ட்டும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் கிளைண்ட்டுக்கு. உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஊரில் வந்து இந்த பார்க்குறோம்ல, ஈரான் வந்து திடீர்னு கத்தார் மேலே குண்டை போடுறாங்க. அதுதான் நான் வீடியோவே நிறைய நியூஸ்லாம் நான் பார்க்குறப்போ இல்லை எங்கள் வீட்டில் பயந்துட்டாங்க நைட்டில் வைக்க கால்ஸ். ஏன்னா கத்தார் இஸ் வெரி நியர்பை, இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும் கத்தார்? 1 hour ட்ராவல் பை ஃப்ளைட். அவ்வளோதான். அப்போ கத்தாரில் வந்து ஈரான் வந்து குண்டு போடுறாங்க. ஆமாம், அந்த விஷுவல்ஸ் கத்தாரில் இருக்கிறவங்களுக்குலாம் எனக்கு தெரியல, இது பார்க்குறவங்க நிறைய பேர் கத்தார்லேருந்து கூட இருப்பாங்க, எனக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரியல. வானத்தை பார்க்கவே பயமாக இருக்குது இல்லை? ஆமாம் ஆமாம். இது வந்து ரியல் எஸ்டேட் அஃபெக்ட் பண்ணுதா? இல்லை, கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணல. இங்கே மெயினாக துபாயை பொறுத்த வரைக்கும் இஸ் டூரிசம் சிட்டி. ஸோ இவங்களுக்கும் இந்த வார் நடக்கக்கூடிய இஷ்யூஸ்க்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ மெயினாக இதனால் அட்வான்டேஜ் ஆச்சு துபாய் மார்க்கெட். ஆக்சுவலாக வாருக்கு அப்புறம் தான் இங்கே ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் கூடுச்சு. ஏன்? ஏன்னா இங்கே தான் சேஃப்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் இங்கே வந்துட்டாங்க. கத்தார், ஒமான் சைட்லாம் இருக்காங்களா? இங்கே இஸ்ரேலேருந்து மட்டும் அவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க. இஸ்ரேலில் வந்து உங்கள் மைக்ரோசாஃப்ட் எத்தனையோ கம்பெனிஸ் அட்டாக் ஆச்சு, ஐடி பேஸ் கம்பெனி. ஸோ எல்லாமே ஹெட் குவார்ட்டர்ஸ் துபாய் மூவ் பண்ணிட்டாங்க. மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லா நாடுகளும் துபாய் இஸ் வெரி சேஃப். நேற்றுக்கு போய் நம்ம வந்து நிறைய இந்த ஷோபா ப்ராப்பர்ட்டி, ஆமாம் ஷோபா போய்ட்டோம். ஆமாம், அங்கே தான் நீங்கள் வீடெல்லாம் கூட இப்போ அதெல்லாம் போய் ஷோபாவில் ஒரு 2 bedroom நான் புக் பண்ணியிருக்கேன். நான் மக்கள்கிட்ட தெரிவிக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த கொஸ்டினை, எப்போ நீங்கள் வீடு வாங்குவீங்கன்றது. ஸோ ரீசென்ட்லி ஐ பர்ச்சேஸ் ஷோபா சென்ட்ரல்னு ஒரு நியூ ப்ராஜெக்ட் இன் ஷோபா. ஐ பர்ச்சேஸ் 2 bedroom, ப்ரைஸ் 3.6 million AED. நம்ம காசுக்கு வந்து 8.5 crores. ஆமாம், 2 bedroom அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன் நான் சிவியூவில். நம்ம ஊரில் 8.5 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸே வாங்கலாம். ஆமாம், இண்டிவிஜுவல் ஹவுஸு
இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாம் எல்லாமே நீங்க வச்சு வாங்கிடலாம். ஆமாம் ஆமாம் நீங்க ஸ்விம்மிங் பூல் வச்சு, சொட்டு நீர் பாசனம் வச்சு, ஒரு கார்டன் உருவாக்கி எல்லாம் பண்ணிடலாம். ஆமாம். அப்போ வந்து இங்க எப்படி அந்த 8.5 crores கொடுத்துட்டேன்னா நீங்க வாங்கியிருக்கீங்க, நிறைய பேரும் வாங்குறாங்க. எந்த இதுல வாங்குறாங்க, எதனால வாங்குறாங்க? நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னாலே அதுலேயே எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ நான் வாங்கினா என்னோட அப்பார்ட்மெண்ட்ல, உங்க அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃப்ளோர் வேணும். ஆமா, அதுல எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம் அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல? மொத்தம் அதுல வந்து 1000 homes. நீங்க 53வது மாடி கரெக்டா? நான் 53rd floor வாங்கியிருக்கேன். ஆமா, டோட்டலா வந்து 75 floors இருக்கு அதுல. எதனால வந்து இங்க இவ்ளோ கொடுத்து ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல வீடு வாங்க தோணுது? அதான் 8.5 கோடின்றது நீங்க ஒன் ஷாட்ல பே பண்ண தேவையில்ல. இப்போ யூஸ்வலாக நம்ம இந்தியாவில் வந்து 8.5 கோடி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னா லோன் எடுத்து வாங்கணும் பேங்க்ல. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்கு ப்ராசஸிங் ஃபீ இருக்கு, எல்லாமே நீ பே பண்ணணும். இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ல நான் வாங்கியிருக்கேன் 8.5 கோடியில். இதில் வந்து 60%, அதாவது 5.26 crores வந்து நான் பேங்க்ல லோனே போடாம ஒரு 4 years டைம் தராங்க எனக்கு ஷோபால இருந்து. ஸோ 4 years நான் வந்து இஎம்ஐ பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் அது எனக்கு. ஸோ வட்டி கிடையாது எனக்கு. நான் ஒரு 6 கோடி பணம் வந்து ஒரு 4 வருஷத்துல பே பண்ணிக்கலாம். முன் பணம் வந்து வெறும் 1.5லேருந்து 2 கோடி கொடுத்தா போதும் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் என் பேர்ல பண்றதுக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். ஸோ துபாயில் மெயினாக வந்து இருக்க வரக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் மெயினாக. மக்கள் இன்னொன்று கேட்குறாங்க வந்து ரெடி ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. ரெடி ப்ராப்பர்ட்டி ஹை டிமாண்ட். நான் சொன்ன மாதிரி வெறும் 15% தான் பீப்புள் வந்து ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தவங்க சடனாக துபாய் ஒரு பாலிசி கொண்டு வந்தோடனே ரெடி ப்ராப்பர்ட்டி வந்து ஹை டிமாண்ட் ஆயிடுச்சு. இப்போ அதோட பிரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்க்ரீஸில் வாங்குறதோட அது ப்ராப்பர்ட்டி லோ பிரைஸில் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து அது ப்ராப்பர்ட்டி ரெடியாக இருப்போ ஆட்டோமேட்டிக் அப்ரிஷியேட் ஆயிரும். ஸோ நான் வாங்கினது வந்து லான்ச் பிரைஸ்ல வாங்கியிருக்கேன். நான் இப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 8.5 கோடி இந்த ப்ராஜெக்ட். இது கரெக்டாக ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவருக்கு 4 வருஷம் ஆகும், 4 to 5 years ஆகும். அந்த ப்ராஜெக்ட் முடியிறப்ப வந்து அது பிரைஸ் வந்து 8.5 கோடின்றது வந்து 12 to 30 crores போயிடும். ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி நான். ஸோ இன் கேஸ் நான் அதை ரெண்டலும் பண்ணலாம். ரெண்டல் வந்து மந்த்லி வந்து ஒரு 6 to 10 lakhs வரும் எனக்கு அந்த வாடகை, அந்த வீட்டு வாடகை. நான் இதை ஹோட்டலில் கன்வெர்ட் பண்ணேன். நான் 2 bedroom சைஸ் வந்து 1200. அது வந்து அப்படி கொண்டு வந்துக்கலாமா? ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒருத்தங்க நீங்க மட்டும் நடுவுல ஒரு இடத்த வந்து ஏர்பிஎன்பி விடுறது? இல்லை, யார் வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். இல்ல இப்போ நம்ம ஊர்ல வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்கும். சில கம்யூனிட்டியில வந்து நீங்க ஏர்பிஎன்பி வைக்க கூடாதும்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால கேட்குறேன். துபாயில் இப்போ வரக்கூடிய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஏர்பிஎன்பி அலோவ். கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகே, கவர்மெண்ட்க்கு வந்து அப்ரூவல் வாங்க தேவையில்ல, டெவலப்பர்ட்டி நீங்க அப்ரூவல் வாங்க தேவையில்ல. டிஃபால்ட்டா இப்போ வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க ஏர்பிஎன்பிக்கு டைரக்டா விட்டுறலாம். அந்த டெவலப்பர்ட்டையோ இல்ல கவர்மெண்ட்டையோ இதுக்குன்னு டாக்குமெண்டேஷன் நீங்க அப்ரூவல் வாங்க அவசியமே கிடையாது. இட்ஸ் ஆல்ரெடி இந்த சிஸ்டம். இது வந்து இந்த விஷயம் வந்து முன்னாடி கவர்மெண்ட் 2020 கொண்டு வந்துட்டாங்க இந்த பாலிசி. அதுல இருந்து துபாய் மார்க்கெட் பூம் ஆயிட்டு இருக்கு. நான் ஹோட்டல் நீங்க தங்குறீங்கன்னா அதோட டைமிங் இருக்கு. செக் இன் டைம் வந்து 3 o'clock, செக் அவுட் டைம் வந்து 11 o'clock, 11 AM. ஏர்பிஎன்பி அந்த கான்செப்ட் கிடையாது. ஸோ நீங்க எப்போ வரீங்களோ அப்போ இருந்தா கவுண்ட் உங்களுக்கு. அது ஒன்று ப்ளஸ் சைஸ் ஆஃப் த அபார்ட்மெண்ட் ப்ளஸ் அம்யூனிட்டிஸ். நீங்க ஹோட்டல் போனீங்கன்னா மேக்ஸிமம் 5 star வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஜிம் இருக்கும், ஸ்விமிங் பூல் இருக்கும், ஸ்பா இருக்கும், அவ்வளவுதான். பட் ஒரு நார்மல் நான் வாங்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல என்ன பெனிஃபிட் இருக்குன்னா மால் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாலுக்கு மேல தான் அபார்ட்மெண்ட்டே வருது. ஸோ அபார்ட்மெண்ட்க்கு மால் இருக்கு. ஸோ மெயினா வந்து நமக்கு வந்து ஷாப்பிங் போகணும்னா அபார்ட்மெண்ட் கீழே மால், ஷாப்பிங் மால் இருக்கு. சோபாவே அந்த மால் கட்டுறாங்க, சோபா சென்ட்ரல் மால் அது பேரு. அதுக்கப்புறம் நீங்க மெட்ரோ போகணும்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மெட்ரோ. ஸோ வெறும் மால் போகணும்னாலும் சரி, மெட்ரோ போகணும்னாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க. நீங்க அது வழியா நீங்க பிரிட்ஜ் வழியா போய்க்கலாம், நீங்க மெட்ரோக்கு போய்க்கலாம். ஸோ மால் வந்து உங்க பில்டிங் கீழே இருக்கு, அண்டர் கிரவுண்ட்லேயே இருக்கு, மால் இருக்கு. ஸோ தேர்டு வந்து நீங்க ரொம்ப மோர் ஆக்சசபிள். இது வந்து பில்டிங் வந்து என்ன ரீசனா ஷேக் ஜாயட் ரோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ துபாயோட மேஜர் ஸ்பாட் ஷேக் ஜாயட் ரோட். துபாய் மால் இருக்குது, மால் ஆஃப் எமிரேட்ஸ் இருக்குது, ஏர்போர்ட் போகணும்னாலும் சரி, இல்லை துபாயில் நீங்க எங்க போனாலும் சரி, ஆஃபீஸஸ் எல்லாமே ஐடி கம்பெனிஸ்ல இருந்து ஷிப்பிங் கம்பெனில எல்லாமே இருக்கக்கூடிய லொகேஷன் ஷேக் ஜாயட் ரோட். ஷேக் ஜாயட் ரோட்ல இந்த ப்ராஜெக்ட் இருக்கனால ரோட் கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸி. நீங்க டேரக்டா ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரனாலும் சரி, இல்லை எக்ஸிட் ஆனாலும் சரி, உங்களுக்கு வந்து ரோட் கனெக்டிவிட்டியோட பண்ணிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட். ஸோ 2029 டிசம்பர்ல இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆகுது. ஸோ இப்போ வாங்கக்கூடிய பிரைஸ் வந்து அடுத்த 4 வருஷத்துல வந்து எனக்கு வந்து அட்லீஸ்ட் 30 to 40% அப்ரிஷியேட் ஆகும். 30 to 40%? ஆமா. ஓகே. ஸோ வித்தவுட் லோன், நான் லோன் எடுக்கல. நான் பே பண்ணுற அமௌண்ட்டும் வெறும் 6 கோடி தான் பே பண்ணியிருப்பேன். ப்ராப்பர்ட்டி முடியிறப்ப நான் வந்து 2029 முடியும், நான் வெறும் 6 கோடி தான் பே பண்ணியிருப்பேன். பட் நான் ப்ராப்பர்ட்டி வந்து 8.5 crores 12 crores போச்சுன்னா எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டே வந்து 6 crores கிட்ட இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க வீடு வாங்குறாங்கன்னா அவங்க ஃபுல்லாக பே பண்ணணும். முதல்ல 20% பே பண்ணணும். 20% பே பண்ணணும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுமா? அதுக்கப்புறம் பே பண்ணணும். பே பண்ணிட்டு பேமெண்ட் பிளான் ஒன்று டெவலப்பரே தராங்க. ஸோ அதுவே ஸ்பிளிட் ஆகி ஆமாம், 3 months ஒன்ஸ் இருக்கு. ப்ராபபிலி லோன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும்? மினிமம் 50% 60% பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிறத அவங்க லோன் தருவாங்க. அது 40% லோன் தருவாங்க, இல்லை 50% லோன் தருவாங்க. ஸோ துபாயில் ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் எல்லாமே 40, 60 or 60-40 பேமெண்ட் பிளான் தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு டெவலப்பர் வேணா அந்த 40% பே பண்ண 60% வந்து நீங்க ஹேண்ட் ஓவர் பே பண்ணிக்கலாம்னு ஆஃபர் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ரேர். அது 1 or 2 கேசஸ் தான். மோஸ்ட்லி 60-40 தான் இருக்கு. 60% நீங்க பே பண்ணி ஆகணும் வித்தின் 3 to 4 yearsல. பேலன்ஸ் இருக்க 40% நீங்க பேங்க்ல லோன் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து இப்போ பே பண்ணியிருக்கிறது ஒரு 20% பே பண்ணியிருப்பீங்க. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 years கழிச்சு மறுபடியும் ஒரு 20% பே பண்ணுவீங்க. இல்லை, எவ்ரி இயர் 10% பே பண்ணோம். 4 வருஷத்துல வரப்போ நீங்க மொத்தமா ஒரு 50% கிட்ட பே பண்ணிருப்பீங்க. 60% பே பண்ணிருப்பீங்க. மீதி லோன்ல போட்டுப்பீங்க. ஆமா ஆமா. லோன்ல போட்டுக்கலாம். இன் கேஸ் ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆயிருச்சுனா நான் வித்துருவேன் அந்த ப்ராப்பர்ட்டியை. லோன் ஆனா நீங்க உங்க கையில டாக்குமெண்ட் வந்தா தானே நீங்க விற்க முடியும். இல்ல, துபாய் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி 20% ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்டாலே டாக்குமெண்ட் கொடுத்துறாங்க கவர்மெண்ட். அப்பவே உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க வந்து 40% அப்புறமே நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி வித்துக்கலாம். ஆனா இப்போ நம்ம வாங்கவே இல்லை இது முழுசா. அதுதான் இதோட கான்செப்ட். ஆக்சுவலா துபாயில இருக்கக்கூடிய மேஜர் கான்செப்ட் இதுதான். இது மக்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேது. துபாயில வந்து நீங்க ஆஃப் பிளான்ல பாதியிலே ப்ராப்பர்ட்டி வித்தலாம்.
ப்ராப்பர்ட்டி கட்டிட்டு இருக்கப்ப நீங்கள் ப்ராப்பர்ட்டி வித்துடலாம் உங்கள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா நீங்கள் அதை 20 ரூபாய் கொடுக்குறீங்க, வாங்குறேன். ஆமாம், கொடுத்துட்டு வேற யாராவது வந்து நான் இதுக்கு 110 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா நான் சேல் பண்ணிடலாம். நீங்கள் வந்து அவங்க கிட்ட 110 ரூபாய் வாங்கிட்டு லோன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை கொடுக்க முடியும். இல்லை லோனே எடுக்கலன்றேன். நான் வந்து என் கை காசு போட்டு வாங்கியிருக்கேன். நான் பேங்க்ல லோனே போல. டெவலப்பர்ஸ் வந்து எனக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல. நீங்கள் கை மாற்றி விட்டுறலாம், நீ இனிமேல் பே பண்ணிக்கோ. அவ்வளோ அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. நான் ப்ராப்பர்ட்டி அப்படியே ரீசேல் பண்ணிடுவேன், அவ்வளோதான். எனக்கு என்ன பெனிஃபிட்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் 10 ரூபாய் ஒன்றுமே பண்ணாமல் சம்பாதிக்கிறீங்க. இல்லை 10 ரூபா கண்டிப்பாக சம்பாதிக்க மாட்டேன். நான் மினிமம் 30 தான் சம்பாதிப்பேன். இல்லை சொல்கிறேன், அதில் யாருமே அவ்வளோ சீக்கிரம் விற்க மாட்டாங்க. அது ஒன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி வெயிட் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க எல்லாருமே. ஓகே. என்ன இப்போ ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட்டாக. பின்காடி டெவலப்பர்ஸ் லான்ச் பண்ணாங்க. அது இப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. முழுசாக கேட்குறாங்க. இப்போ வந்து என்கிட்ட வந்து வேணும் கேட்குறாங்க. இல்லை சார் முடிஞ்சு சோல்ட் ஆயிடுச்சு, எப்போ கிடைக்கும் இதே ப்ராஜெக்ட் எப்போ வரும்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இதே ப்ராஜெக்ட் வரது டைம் ஆகும். இதே இது உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, இது அப்ரிஷியேட் ஆன அப்புறம் யாரும் சேல் பண்ணுறப்ப நான் வாங்கி தரோம் நாங்கள். ஏன்னா லான்ச்லேயே வந்து துபாயில் எல்லாமே ப்ராஜெக்ட் புக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த லான்ச்சில் வாங்குறது தான் ஸ்மார்ட்னஸ் நமக்கு. ஸோ ப்ராஜெக்ட் வந்து ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் லான்ச்சுக்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு பண்ணீங்கன்னா அது செகண்டரி மார்க்கெட் ஆயிரும். அதுலேயே ஒருத்தவங்க வாங்கி வச்சுட்டு விற்கிறப்ப அவங்க லாபம் வச்சு தான் விற்பாங்க. யாருமே நஷ்டத்தில் ப்ராப்பர்ட்டி விற்க மாட்டாங்க துபாயில். ஸோ அதனால வந்து எப்பயுமே ஒரு லான்ச் ப்ராஜெக்ட், இப்போ நான் வாங்கினது லான்ச் ப்ராஜெக்ட். இன்னும் 3 லான்ச் இருக்குது அதுக்கு. 6 டவர்ஸ் அதில். ஸோ 4 டவரில் 2 டவர் தான் லான்ச் பண்ணிருக்கேன். இன்னொரு 2 டவர் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆமாம் சொன்னீங்க. ஆனால் ஒரு இதெல்லாம் 15 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பாங்க. நீங்கள் பெரிய ப்ராஜெக்டாக ஒன்று பண்ணுறீங்க. ஆமாம், அது ஷோபாவோட இன்னொரு ப்ராஜெக்ட். அது சினி ஐலாண்ட் 15 இயர்ஸ்லாம் எனக்கு எப்படி வெயிட் பண்ணி ஒருத்தாங்க. ஆனால் அதுக்கு இப்போ ஒரு ஸ்மால் சிட்டி உருவாக்குறாங்க. ஆமாம், அப் டவுன் 15 இயர்ஸ்க்கு இப்போமே. ஆமாம், மொத்தம் வந்து 230 அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க. அப்படின்றப்போ ஸ்மால் டவுன் டவுன் சொல்கிறாங்க. அது அமுல் குயின் ஒரு எமிரேட்ஸ், அது ஒரு துபாய் மாதிரி ஒரு சிட்டி, அது அங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. அது 15 இயர்ஸ் அவங்க எல்லாம் முடிக்கிறதுக்கு. 2040 முடியும் அது போயிட்டே இருக்கும் ப்ராஜெக்ட். இப்போ இதை சொல்றதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு வந்து சில இது நம்புற மாதிரி சில நம்பவே முடியாத மாதிரி என்ன இப்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படி அந்த மாதிரி. அப்படி இருக்கிறப்ப வந்து எப்படி ஒருத்தங்க வந்து வெரிஃபை பண்ண முடியுது எல்லாத்தையும்? லைக் இன்டர்நெட் மூலியமா ஒருத்தங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன? ஆக்சுவலாக வந்து ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுறப்போ ஆட்டோமே சோஷியல் மீடியாவில் வருது. துபாய் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப. ஸோ அந்த ப்ராஜெக்ட் எந்த அளவு ரிலேபிளாக இருக்கும், இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை கேட்குறீங்க. மெயினாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற பில்டர்ஸ் எல்லாமே டாப் 10 பில்டர்ஸ் இன் துபாய். ஸோ கரண்ட்லி அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ரன்னிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அவங்க ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ முன்னாடி 2010ல என்ன ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணாங்க, 2020 என்ன பண்ணாங்கன்ற ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அந்த ரெக்கார்டை வெரிஃபை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்று எங்க பிராண்டை பற்றி வெரிஃபை பண்ணலாம். எஸ்ஆர்எம் இன்டர்நேஷனல் எஸ்டேட் கம்பெனியோட போயிட்டு ChatGPT எங்களோட கூகுள் ரிவ்யூஸ் பார்க்கறதுல இருந்து என் கம்பெனி வந்து யாராவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமா, ப்ராப்பராக பிசினஸ் ரன் பண்ணிருக்கோமா, எல்லாமே நீங்கள் ஓப்பன் மார்க்கெட் தான். எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது தவிர நீங்கள் துபாயில் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணணும்னா அது ஒரு 50% ஆஃப் மணியை கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணணும். அப்போ தான் எஸ்க்ரோ பண்ண ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இப்போ நாங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு பே பண்ணுற சொல்கிற அக்கௌண்ட்டுமே எஸ்க்ரோ பண்ணலாம் பே பண்ண சொல்கிறோம் கிளைண்ட்டுக்கு. நாங்கள் டேட்டா கிளைண்ட் பணம் வாங்கக்கூடாது. ரியல் எஸ்டேட் கம்பெனி துபாயில் அலௌடே கிடையாது. நாங்கள் எந்த கிளைண்ட் பணம் வாங்க மாட்டோம். கமிஷனும் கிடையாது எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு கமிஷன் வில் பெய்டு பை த டெவலப்பர். இப்போ வந்து உங்க மூலியமா ஒருத்தங்க வீடு வாங்குறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கமிஷன் வரும்? கிடையாது. எங்களுக்கு அது யார்கிட்ட வாங்கி தரோமோ அந்த டெவலப்பர் எங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. ஆனால் அதுவும் இவங்க கிட்ட தானே வருது இன்டெரக்டா. பட் நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்க வந்து நடுவுல வந்து மார்க்அப் பண்ண முடியாது. நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கிளைண்ட் நீங்க எங்களுக்கு கமிஷன் தரணும், நாங்கள் எதுவும் கேட்க முடியாது. அதாவது இந்த வீடு வந்து உங்களுக்கு 1000 ரூபீஸ்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா 1200 சொல்லி அடிஷனலா வைக்க முடியாது. என்னாலும் நீங்க 1000 தான் சொல்லணும். அவங்க வந்து வாட் எவர் கமிஷன் யூ கெட் அவங்க தான் கொடுப்பாங்க. இது லீகலா இப்படி தான். இன்னொரு விஷயம் கேட்குறாங்க, நான் ஏன் டெவலப்பர் டேட்டா வாங்கக்கூடாது? இப்போ ஷோபானு ப்ராஜெக்ட் சொல்லிட்டீங்க, நானே புக் பண்ணேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸை கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நான் ப்ரைஸ் இஸ் ஃபிக்ஸ்டு தான். இப்போ நீங்கள் டேட்டா போனாலும் சரி, எங்க மூலம் வாங்கினாலும் சரி, ப்ரைஸ் சேஞ்சஸ் கிடையாது. பட் எங்க மூலம் வாங்கலாம் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அன்டில் ப்ராப்பர்ட்டி ரீசேல் பண்ணுறப்ப எங்களோட சப்போர்ட் இருக்கும். அது எப்படி அவங்க ப்ரைஸ் டிஃபரன்ஸே இல்லாமல் தராங்க? லைக் ஒரு பில்டரா எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால நான் கேட்குறேன். அவங்களுக்கு வந்து எனிவே தட் இஸ் an எக்ஸ்ட்ரா மணி. அது அக்ரிமெண்ட் பிட்வீன் டெவலப்பர் அண்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ். எங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் அக்ரிமெண்ட் இருக்கு. இங்க வந்து மொத்தம் 5000 ரியல் எஸ்டேட் கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு துபாயில. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து ரியல் எஸ்டேட் மூலம் தான் சேல் பண்ணுன்றது as per துபாய் கவர்மெண்ட் பாலிசி இது. ஸோ இப்போ அவங்க டேட்டா விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு பிசினஸ் இருக்காது. ப்ளஸ் அவங்க பிரைஸ் வச்சு எங்களுக்கு பிரைஸ் கொடுத்தாங்கன்னா மக்கள் எது பிரைஸ் கம்மி அங்கே தான் புக் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்ப எங்களோட பார்ட் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி எந்த ஒரு டெவலப்பரும் ப்ராப்பர்ட்டி ரீசேலோ ரெண்டலோ பண்ணி தர மாட்டாங்க துபாயில். அவங்களோட வேலை வந்து ப்ராஜெக்டை சொன்ன டைம் கம்ப்ளீட் பண்ணி தரணும், சொன்ன லொகேஷனில், சொன்ன குவாலிட்டியில், சொன்ன அம்யூனிட்டிஸோட செல் பண்ணி தரணும். அது ஒன்று தான் அவங்களோட கோல். அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பர்ட்டியோட மெயின்டெனன்ஸ், ப்ராப்பர்ட்டி ரீசேல் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டி ரெண்டல் பண்ணி தரது, ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரது, கோல்டன் விசா பண்ணி தரது, ப்ளஸ் நீங்கள் துபாய் மூவ் ஆறீங்கன்னா அது தேவையான சப்போர்ட் பண்ணி தரது. என் கிளைண்ட் ஒருத்தர் ஆஃப்லைன் ஒன்று புக் பண்ணியிருக்காரு, ஒரு ஆஸ்திரேலியா மூவ் வரீங்க, அவங்க பசங்களுக்கு ஸ்கூல் நீங்கள் சேர்க்கணும். ஸோ அவங்க நல்ல ஒரு லொக்காலிட்டியில் வீடு பார்த்து தரணும். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிய 4 வருஷம் இருக்குது. அதுக்கு தேவையான நடுவில் இருக்கக்கூடிய இன்பிட்வீன் சப்போர்ட் எல்லாமே அஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனியால் பண்ண முடியும். ஒரு டெவலப்பரால் அது பண்ண முடியாது. அது சின்ன டெவலப்பர் பெரிய டெவலப்பர் யாராலையும் அந்த சப்போர்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுதான் எங்களோட ஒர்க். ஏன் ரியல் எஸ்டேட்டை வரும்னா ஒரே விஷயம் வந்து வில் டேக் கேர் கம்ப்ளீட் ப்ராசஸ். இது தெரியாமல் எத்தனையோ கிளைண்ட் வந்து டேட்டா டெவலப்பரை பே பண்ணி புக் பண்ணி முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு எங்கிட்ட வராங்க, சார் எங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணி தருவீங்களா கேட்குறாங்க. நாங்கள் எங்களோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் மட்டும் சப்போர்ட் பண்ண முடியுங்களா? இப்போ அவங்க ஒருத்தங்க வந்து ஹெல்ப் கேட்டால் உங்களால் பண்ணவே முடியாதா? அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பே வாங்கிட்டு பண்ணி கொடுக்கலாம். ஆக்சுவலாக பண்ணி கொடுக்கலாம்னா, பட் எங்களோட எக்ஸிஸ்டிங் கிளைண்டோட சப்போர்ட் இது டைவர்சிஃபை பண்ணிடுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை, ஆனால் நீங்கள் அப்படி பண்ணி கொடுக்க கூடாதா? இல்லை, பண்ணலாம் இல்லை பண்ணி தரலாம். பட்
அது என்னன்னா எங்களுக்கு ஃபோக்கஸ் போயிடும். இப்போ எங்கள் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் தான் மெயின் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அது உங்களோட பாலிசி, நீங்க அப்படியே வச்சுக்க. அவன் கேட்குறாங்க எத்தனையோ பேர் வந்து ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண ரொம்ப இப்போ எங்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பார் ஒருத்தர், அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இன்னொரு ப்ராப்பர்ட்டி டேட்டா புக் பண்ணியிருப்பார், அவர் கேட்டால் பண்ணி தருவாங்க. பட் இதுவே எங்களுக்கு பிசினஸாக வந்துச்சுன்னா எங்களால் பண்ண முடியாது, எங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா எங்களோட ஃபோக்கஸ் வந்து யார் எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ துபாயில் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணி தரதான். இப்போ நாங்கள் சொல்கிற ப்ராஜெக்ட்டில் நாங்கள் சொல்கிற டைமில் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வில் டேக் கேர் ஆல் த ப்ராசஸ். இல்லை ஒருத்தவங்க முன்னாடி 2 years முன்னாடி துபாயில் வீடு வாங்கிட்டாங்க, எனக்கு அந்த வீடை வித்துட்டு அந்த வர பணத்தை திருப்பி நாங்கள் கூட ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அது கேஸ் டு கேஸ் நாங்கள் கன்சிடர் பண்ணி தரோம். பண்ணி தரக்கூடாதுன்னு கிடையாது, பட் டிபெண்ட்ஸ் ஆன் அது உங்களோட கோர் பிசினஸ். மெயினாக அவங்க வாங்கின ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்டாக இருக்கணும். இப்போ எந்த ஒரு கிளைண்ட் வந்தாரு, அவர் வாங்கின லொகேஷன் நல்ல லொகேஷனே கிடையாது, அது நான் எப்படி போய் ஆட்டி விற்க முடியும்? நான் எங்களுக்கு செல்லிங் பாயிண்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வாங்கின ப்ராஜெக்ட் நல்ல லொக்காலிட்டியாக இருக்கணும், நல்ல பில்டராக இருக்கணும், நல்ல ஃப்ளோராக இருக்கணும். ஸோ வியூ பார்ப்போம் நாங்கள் எல்லாமே. நாங்கள் ஒரு கிளைண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கி தரோம், நாங்கள் எல்லாமே செக் பண்ணி வாங்கி தருவோம். ஸோ ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு ஷோபாவில் வந்து ஏதோ ஒரு வாங்கி கொடுத்தோம் வாங்கி தர மாட்டோம் நாங்கள். இப்போ ஒருத்தங்க வந்து தப்பா வாங்கிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்களோட கதையை சொல்லுங்க, அது என்ன மேட்ரு? அவங்க வாங்கிட்டாங்க, ஏதோ ஒரு ஆன்லைனில் பார்த்து ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆஃபர் இருந்திருக்கு, 10% டிஸ்கவுண்ட் தரவங்க, ஏதோ ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, டக்குன்னு புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணுறதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் புக் பண்ணுவாங்களா ஒரு கிளைண்ட் வந்து எப்படி ஒருத்தங்க வீடு புக் அப்படி அப்போ அவங்க கிட்ட எவ்வளவு காசு தான் இருக்கும்? அப்படி சும்மா இப்படி புக் பண்றது இல்லை அவசரம் தான். லைக் இன்னைக்கு ஆஃபர் போயிடும், இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் போயிருன்ற ஒரு நம்ம மனிதனோட நேரம் அது கிம்மிக் தானே, அது எப்படி ஒரு ஆஃபர் போகும்? பிசினஸ் நடக்கணும் இல்லை, அந்த அளவு யோசிக்க மாட்டாங்க மக்கள். ஓகே, நான் என்ன ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒரு கிளைண்ட்டை பேசிட்டு இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள்னா, ஒரு ப்ராஜெக்ட் அனுப்பிட்டு போனாங்க, சார் யூனிட் வரட்டும்னு சொல்லுவோம், அந்த கேப்பில் வந்து அவங்களே டெவலப்பர்ட்ட பேசி புக் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி மிஸ் ஆயிடும் ஒரு பயத்தில் புக் பண்ணுறது தான். ஏன்னா அவ்வளோ யூனிட்ஸ் டெய்லி புக் ஆகிட்டு இருக்குது துபாயில், அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எந்த லொகேஷனில் இருக்குது, எந்த பில்டர்ட்டை வாங்குறோம், எந்த ப்ராஜெக்ட் வாங்குறோம் இருக்குது. இப்போ ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் ஒரு கான்செப்ட் இங்கே இருக்குது. ஸ்டுடியோன்றது வந்து 300 to 400 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட். அது பெருசாக அப்ரிஷியேட் ஆகுது. நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் கிளைண்ட் முக்கால்வாசி டைமில் 1 bedroom வாங்குங்கன்னு. பட் அது வாங்கிட்டாங்க இனிஷியலாக ஒரு அவசரத்தில், எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, இதை வச்சு நீங்கள் ஒரு துபாயில் ஒரு 1.5 crores வாங்கி கொடுங்கன்னு. அந்த 1.5 crores அந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் வாங்கி தர முடியுங்களா? பட் அது வந்து ஒரு 5 years 6 years அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்ரிஷியேட் ஆகாது, டிப்ரிஷியேட் ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு ஃபேமிலியால் இருக்க முடியும், அக்கோமடேட் பண்ண முடியாது. ஏர்பிஎன்பிக்கு போகும், இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வந்து லைக் ஒரு இண்டிவிஜுவலோ தங்க முடியும் அந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டில். ஒரு சிங்கிள் ரூம் தான் அது, ஒரு பார்ட்டிஷன் கூட நீங்கள் பண்ண முடியாது அதில். ஸோ மக்கள் வந்து எனக்கு உடனே துபாயில் ஒரு வீடு வேணும், இப்போ நான் வாங்கி ரெண்டல் விடணும், அந்த அவசரம் தான் அது. அதனால மக்கள் கொஞ்சம் டைவர்சிஃபை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கிளைண்ட்டிட்ட கொஞ்சம் அனலைஸ் பண்ணி புக் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் நெட்டில் பார்க்குற விஷயங்கள் வந்து பாதி விஷயங்கள் உண்மையாக இருக்காது. ஸோ நாங்கள் இங்கே ஆக்டிவாக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ லாஸ்ட் 2 years ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்கிட்ட ஒரு 1000 கஸ்டமர் பேஸ் இருக்குது, வேர்ல்டு வைடு எங்களுக்கு இருக்காங்க. ஸோ அது கிளாரிஃபை பண்ணால் நாங்கள் இருக்கோம். இங்கே வெப்சைட்டில் எங்கள் நம்பர் டேட்டா கொடுத்துருக்கோம், நாங்கள் இமெயில் கூட அனுப்பணும்னு அவசியம் இல்லை. எஸ்ஆர் இன்டர்நேஷனல் வெப்சைட்டில் போயிட்டு வாட்ஸ்அப் ஒரு லிங்க் வச்சிருக்கோம், கிளிக் பண்ணால் டேட்டா எங்களோட ஷேர் பண்ணலாம். ஸோ 24 hours நாங்கள் ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ எனி டவுட்ஸ் எனி திங் வி கிளாரிஃபை வித் ஃபார் எவ்ரி திங். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு எது பெஸ்ட்டு நாங்கள் சொல்லுவோம். வேறு ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட் தான் நாங்கள். எது வாங்கணும், எங்கே வாங்கணும், எங்கே வாங்கினா அப்ரிஷியேட் ஆகும், எது பெட்டர் ப்ரைஸில் ஃபியூச்சரில் அப்ரிஷியேட் ஆகும், அது சொல்கிறது தான் எங்களோட மெயின் ஒர்க். ஸோ அதை எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்கினா அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நடுவில் சில பேர் வேறு யாரோ சொல்கிறத வச்சு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாட்டில் ஒரு லான்ச், ஒரு எவ்ரி ஊரில் வந்து ப்ராப்பர்ட்டி ஷோன்னு நடந்துட்டு இருக்கு. இப்போ அது ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது துபாயில். இப்போ இன்னைக்கு சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை ப்ராப்பர்ட்டி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராப்பர்ட்டி நடந்துட்டு இருக்கு இப்போ கரண்டாக. துபாய் பற்றியான ஈவெண்ட் நான் சொல்கிறேன். இதை தவிர பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, டெல்லி ஒரு 100 ஈவெண்ட்ஸ் வந்து வீக்கெண்ட் நடந்துட்டு இருக்கு. சாட்டர்டே சண்டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஈவெண்ட்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே போய் புக் பண்ணிடுறாங்க. அங்கே வந்து ஒரு ஆஃபர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. இங்கே வராமலே புக் பண்ணுறாங்களா? ஆமாம், துபாய் வராமல் அதிகமாக புக் பண்ணிருக்காங்க. அந்த ஈவெண்ட்லேயே புக் பண்ணிடுறாங்க. ப்ராப்பர்ட்டி ஈவெண்ட்லேயே 1000 கஸ்டமரில் 800 கஸ்டமர்ஸ் வந்து பார்க்கவே இல்லை. எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ண கிளைண்ட் தான். துபாய் பார்க்காதவங்க கிடையாது, துபாய் விசிட் பண்ணியிருக்காங்க, டூரிஸ்டாக வந்துட்டு போயிருக்காங்க. பட் எங்கே ப்ராஜெக்ட் இருக்குன்றது நாங்கள் மேப் இருக்குது, ப்ளஸ் லொகேஷன் வந்து நெட்டில் பார்க்குறாங்க, எல்லாமே வேலிடேட் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்கிற பில்டர்ஸ் வந்து எல்லாம் டாப் பில்டர்ஸ். நாங்கள் ரொம்ப அப்கமிங் பில்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிளைண்ட்டுக்கு. நீங்கள் பேசுகிறப்ப கோல்டன் வீசா பற்றி சொன்னீங்க. கோல்டன் வீசாவுக்கு வீடு வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? ஆக்சுவலாக வந்து கோல்டன் வீசா எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் பெர்மனன்ட் ரெசிடென்சின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. 10 years பெர்மனன்ட் ரெசிடென்சின்னு. அது வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினா மட்டும்தான் கிடைக்குமா? அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஹை ப்ரொஃபைல் ஜாப்ல இருந்தாலும் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டேலண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல ஹை ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய நல்ல ப்ரொஃபைல் கூடிய எல்லா பீப்பிள் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அதுக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம். இப்போ இன்ஃப்ளூயன்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணால் ஒரு 10 பேர் தான் கிடைக்கும். பட் இது ரொம்ப ஈஸியாக கோல்டன் வீசா வேணும் எனக்கு துபாயில் வாங்கணும்னா ஒரே ஆப்ஷன் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது. நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் செக் பண்ண மாட்டாங்க. துபாயில் ப்ராப்பர்ட்டி வாங்குற டாக்குமெண்டேஷன் ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி பாதியிலே விற்கவும் செய்யலாம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டாக்குமெண்டேஷன் 3 டாக்குமெண்ட்ஸ் தான் இங்கே தேவைப்படுது. உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, 3 டாக்குமெண்ட் தான். உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் யாருன்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. எங்களை எத்தனையோ கிளைண்ட்ஸ் வந்து வாங்கி முடிச்சது தான் உங்கள் ப்ரொஃபைலே சொல்லியிருக்காங்க. எங்கிட்ட கேட்கக்கூடாது. அஸ் பர் ரியல் எஸ்டேட் லா படி நாங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன ப்ரொஃபைல், நீங்கள் என்ன யார், உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, இது நாங்கள் செக் பண்ணக்கூடாது. அந்த ஃபார்ம்லேயே இருக்காது. என்ன எங்கள் ஃபார்மில் அப்படி இன்ஃபர்மேஷன் இருக்காது. அட்ரஸ் இருக்கும். உங்கள் அட்ரஸ் வந்து மேபி நீங்கள் இந்தியாவில் இந்தியா அட்ரஸ் இருக்கும். ஆக்சுவலாக உங்கள் பாஸ்போர்ட்லேயே அட்ரஸ் இருக்கும் யூஸ்வலாக. ஸோ உங்கள் நேம் இருக்கும், நாமினி போடணும், உங்கள் ஒய்ஃப் பேர் போடலாம், எல்லாமே பாஸ்போர்ட்டில் இருக்கும். இந்தியன் பாஸ்போர்ட்டில் எல்லாமே இருக்கும். நேம் ஆஃப் ஒய்ஃப், நேம் ஆஃப் மதர் எல்லாமே வந்துருது. இப்போ அட்ரஸும் வந்துருது. ஸோ மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அவ்வளோதான். இந்த 3 டாக்குமெண்ட் தான் எங்களுக்கு தேவை. படிப்பு தேவையில்லை, உங்கள் பேக்ரவுண்ட் தேவையில்லை, உங்கள் பேங்க் பேலன்ஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஈவன் நீங்கள் இப்போ இன்றைக்கே துபாயில் வீடு வாங்கணும் அப்படின்னா கரண்ட்டாக உங்களோட பணம் இருந்தால் போதும், அவ்வளோதான். தட் இஸ் ஒன்லி டாக்குமெண்ட் we need. கேஷ் தான் இங்கே ஒரே ஒரு விஷயம். ப்ளஸ்
நீங்கள் துபாய் வரணுன்ற அவசியமும் கிடையாது, எல்லாமே டிஜிட்டல் தான். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, அதான் சொன்னீங்களே உங்கள் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நம்ம பேமெண்ட் லிங்க் அனுப்புவோம், இல்லை அக்கௌண்ட் டீடைல்ஸ் அனுப்போம். அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸில் அவங்க அக்கௌண்ட் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. அந்த அக்கௌண்ட்டை வேலிடேட் பண்ணுறதுக்கு அந்த நாடுகளே இருக்குது. இப்போ சுவிட்சர்லாண்டாக இருக்கலாம், லண்டனாக இருக்கலாம், யூஎஸ்ஆ இருக்கலாம். அந்த நாடே அந்த அக்கௌண்ட் வேலிடேட் பண்ணுது, ரைட்டான அக்கௌண்ட் தானே, அந்த பேங்க் வந்து ப்ராப்பரான பேங்கான எல்லாமே செக் பண்ணி தான் பணம் அனுப்பவே முடியும். ஒரு ஈஸியாக அவ்வளோ ஃபண்டை வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து துபாய்க்கு வர வைக்க முடியாது. அதுக்கு தான் எஸ்க்ரோ அக்கௌண்ட் வச்சிருக்கோம் நாங்கள். ஸோ எஸ்க்ரோ அக்கௌண்ட்றது வந்து துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் மானிட்டர் பண்ணுற அக்கௌண்ட். ஸோ ஒரு டெவலப்பர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்கன்னா அவங்க எஸ்க்ரோ அக்கௌண்ட்டாக இருக்கான்னு பார்த்து தான் நீங்கள் பணமே அனுப்ப முடியும். அப்படி எஸ்க்ரோ அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து பணம் அனுப்புகிற பணம் வந்து டேட்டா டெவலப்பருக்கு போயிடும். நீங்கள் எஸ்க்ரோ பண்ணுறீங்கன்னா அது வந்து துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் மீடியேட்டர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறதா ஒரு ப்ராஜெக்ட் 5 வருஷம் ஆகுது, இனிஷியலாக நீங்கள் வாங்கி புக் பண்ணிட்டீங்க, அது ப்ராஜெக்ட் எப்போ கம்ப்ளீஷன் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வேறு நாட்டில் இருக்கீங்க. ஸோ அதை வந்து எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்குவாங்க. அந்த ஒர்க் எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்கிறாங்க இங்கே. ஸோ கவர்மெண்ட் வில் கம் அண்ட் செக் த ப்ராப்பர்ட்டியோட எப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, எப்போ கம்ப்ளீஷன் பண்ண போகிறாங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்க வந்து செக் பண்ணி தான் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கட்டுற பணம் எல்லாமே துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும், அது டேட்டா டெவலப்பர்ட்ட போகாது. ஸோ அதுதான் நாங்கள் வேலிடேட் பண்ணி தரோம். நாங்கள் வந்து ஒரு டெவலப்பர் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், அந்த டெவலப்பர் எஸ்க்ரோ அக்கௌண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நாங்கள் அந்த ப்ராஜெக்ட்டே நாங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இன்கேஸ் ஒரு டெவலப்பர் நீங்கள் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி முடிச்சுட்டு அது எக்ஸ்ட்ரா கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை கிளைண்ட்டுக்கு. ஏன்னா அந்த பணம் வந்து டேட்டா டெவலப்பருக்கு போகக்கூடாது. அஸ் பர் பாலிசி படி அது எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து தான் அதுக்கப்புறம் தான் டெவலப்பருக்கு அது டேட்டா அந்த பணம் போகணும். இதுதான் கவர்மெண்டோட பாலிசிங்க. அது பண்ணுறது எங்களோட ஒர்க். இது தெரியாமல் சில பேர் வந்து டேட்டா டெவலப்பருக்கு பே பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக பார்த்துட்டு புக் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகும்? அப்போ அந்த பணம் டெவலப்பர்ட்ட இருக்கும். ஸோ எஸ்க்ரோக்கு வராது. ஸோ ரிஸ்க் இஸ் தர். ஸோ கவர்மெண்ட் போய் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. இல்லை கவர்மெண்ட் ஹோல்டே இருக்காது. ஆக்சுவலாக வாங்கவே கூடாது, அப்படி ஒரு டெவலப்பர் பண்ணவே கூடாது. பட் ஆமாம் அஃபென்ஸ் தான் அது. பட் பண்ணுறாங்க, சில பேர் பண்ணுறாங்க. ஸோ அதை வேலிடேட் பண்ணுறது எங்களோட ஒர்க். அப்போ கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்காது அவங்க மேலே? கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கும். அது ஆனால் தெரிய வந்த உடனே கண்டிப்பாக தெரிய வந்தால் தானே. இப்போ பணம் அனுப்பிடுறாங்க, யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. அது டேட்டா புக் பண்ணிடுறாங்க. இப்போ நாங்களும் போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க டேட்டா புக் பண்ணிட்டாங்க அந்த டெவலப்பர் கூட. இப்போ நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு இது ஒரு ஆட்சி இருக்குது, நாளைக்கு 5 வருஷம் இன்னொரு ஆட்சி ரூல்ஸ் மாறலாமா? நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே மாறாது. ஒரே ரூல்ஸ் தான், ஒரே லா தான். எல்லாமே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் உள்ள வரணும். அவங்களுக்கு வந்து 2040 5.3 மில்லியன் பாப்புலேஷன் கொண்டு வரணும், 53 லட்சம் பேர் கொண்டு வரணும். அதான் அவங்களோட ஆம்பிஷன். மிடில் ஈஸ்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான எக்கனாமி, நாட் ஓன்லி ரியல் எஸ்டேட், டெக் இண்டஸ்ட்ரியும் சரி, அப்கமிங் பிஸ்னஸும் சரி, இல்லை HNI கஸ்டமர்ஸும் சரி. இங்கே வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே வந்து மில்லியன்ஸோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எவ்ரி ஹவர் வந்து ஒரு மில்லியன் உள்ள வந்துட்டு இருக்காரு துபாய்க்குள்ள. ஸோ 2025 எண்டுக்குள்ள 9,800 மில்லியன்ஸ் இங்கே துபாய்க்கு வந்துருவாங்கன்ற ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே துபாயோட டாக்ஸ் ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ், கோல்டன் விசா பாலிசிஸ், ப்ளஸ் வந்து எக்கனாமி எந்த அளவு ஸ்ட்ராங்காக இங்கே போயிட்டு இருக்குன்றதை காமிக்குது நமக்கு. பட் அவங்க கிங்குங்கிறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கலாம்ல. இப்போ இந்த கிங் இதெல்லாம் நினைக்கிறாரு, அடுத்த ராஜா இதை நினைக்கலன்னா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா டெமோக்ரஸினா என்னன்னாலும் சில விஷயங்களை மாற்ற முடியாது. கண்டிப்பாக அந்த ரிஸ்க்கு இங்கே என்ன கேரண்டி இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய கிங் வந்து எப்படின்னா, இப்போ ராஜாக்கு அப்புறம் யார் இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். க்ரௌன் பிரின்ஸ் ஷேக் ஹம்தான், அவர் ஹீஸ் க்ரௌன் பிரின்ஸ் ஆஃப் துபாய், அவர் தான் அடுத்த கிங். ஸோ இப்போ அப்பா ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்கன்னா அது சன் வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறத தவிர அது நல்லது இல்லை தப்புன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்கன்னா மக்களுக்கு அவர் மேலே அதிருப்தி வந்துடும். அதிருப்தி வந்து ஆனால் என்ன பண்ணுறது? அதிருப்தியோட தான் இருக்கணும். இல்லை அதிருப்தி வந்து இன்வெஸ்டர்ஸ் வெளியே போயிடுவாங்க. அதுதான் கேட்குறேன், இன்வெஸ்ட் பண்ண என்ன வருது? இல்லை அதுதான். இப்போ என்னன்னா, ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறாரு, திடீர்னு வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு, இந்த இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அப்படியே பையன் வந்து அங்கே வெளியே போயிடும். அந்த பாசம் எதுவுமே இல்லாமல் போயிடும். அது மாதிரி தான் துபாய் வந்து பாலிசி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாலிசிஸ், டாக்ஸ் ஃப்ரெண்ட்லி, ப்ளஸ் இங்கே ஃப்ரீ ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கே வந்து இந்த பாலிசி இல்லைன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பாலிசி டிரைவ் பண்ண என்ன நடக்கும்னு கேட்குறீங்க. இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பணத்தை எடுத்து வெளியே போயிடுவாங்க. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வித்துட்டு பணத்தை எடுத்துட்டாங்க, அவங்களை வேறு என்ன பண்ண முடியும்? அதுதான். ஆனால் துபாய் கவர்மெண்ட் அகைன் கம்ஸ் இன் டு த அடுத்த போக முடியாது அவங்களால. ஏன்னா இவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸை நம்பி தான் இருக்காங்க. இவங்க மெயினாக இருக்கக்கூடிய 3 விஷயம் தான் அவங்களுக்கு மெயினாக இன்கம் தரக்கூடிய விஷயங்கள். ஒன்று டூரிசம், ட்ரேடிங், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ப்ளஸ் லாஜிஸ்டிக்ஸ். தேர்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து பேங்கிங், ஃபினான்ஷியல் செக்டர். துபாய் இஸ் ஃபினான்ஷியல் ஹப் ஃபார் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜன். ஸோ இங்கே வந்து 1000 பேங்க்ஸ் இங்கே இருக்குது, இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து மோஸ்ட் ஆஃப் த ஆஃப் ஷோர் அக்கௌண்ட் ப்ளஸ் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடிங் வந்து ஹேப்பன் ஆகுது. ப்ளஸ் கிரிப்டோவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டி இந்த வேர்ல்டு. ஸோ நீங்கள் கிரிப்டோ பிஸ்னஸ்க்கு துபாயில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், அதுக்கும் எந்த ஒரு டாக்ஸேஷனும் கிடையாது. ஸோ லீகலாகவே நீங்கள் வந்து கிரிப்டோ ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வீடு வாங்கியிருக்கிறதுனால ஏதாவது அட்வான்டேஜ் இருக்குமா? கண்டிப்பாக. இப்போ துபாயில் பிஸ்னஸ் பண்ண புதுசாக ஒருத்தர் வராரு, எனக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னு சொன்னார்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, சார் நீங்கள் ஒரு கோல்டன் விசா வாங்கிட்டு வாங்க. கோல்டன் விசா வாங்கினா பாலிசி வில் பி வெரி ஈஸி. நீங்கள் ரெசிடென்ட்ன்ற கேட்டகரியில் வந்துருவீங்க. ஸோ நீங்கள் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் அப்ரூவல் ஆகும். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் சர்வீஸ் மாதிரி உங்களுக்கு. ஸோ 100% ஓனர்ஷிப் கொடுக்குறாங்க. நீங்கள் பிஸ்னஸ் கோல்டன் விசா இல்லாமல் இருந்தாலும் 100% ஓனர்ஷிப் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் தான். பட் கோல்டன் விசா இருக்குது ஆட் அட்வான்டேஜ். நீங்கள் கம்பெனி சூஸ் பண்ணுற நேம் சூஸ் பண்ணுறதுலேருந்து, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து, ஆஃபீஸ் லொகேஷன் பார்க்கறதுலேருந்து, எங்கே போனாலும் உங்களோட எமிரேட்ஸ் ஐடி கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ரெசிடென்ட் இருக்குது, நீங்கள் வீடு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து அதுக்கு கோல்டன் விசா கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட்வான்டேஜஸ் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹைரார்கி அதிகமாக இருக்கும். இப்போ கோல்டன் விசா இல்லாமல் நீங்கள் நார்மல் விசா ஓப்பன் பண்ணீங்கன்னா அதோட ஹைரார்க்கிக்கும் கோல்டன் விசா இருந்தீங்கன்னா அதோட ஹைரார்க்கி
ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு கேபபிள் இருக்குது அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட் ஒன்று வாங்கிருங்க. உங்களால் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியும், பிசினஸும் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கோல்டு இன்வெஸ்ட் வாங்கிட்டு யூ கேன் ஸ்டார்ட் பிஸ்னஸ். தட் வில் பி அட்வான்டேஜ் ஃபார் யூ. எங்களுக்கு வந்து பண்ணி தரது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அஸ் SRM வந்து எங்களுக்கு இன்னொரு டோரும் இருக்குது. வி ஆர் டூயிங் பிஸ்னஸ் செட்டப் சர்வீசஸ் ஃபார் த கிளைண்ட். அந்த சப்போர்ட் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எத்தனை கிளைண்ட்டுக்கு வந்து இங்கே நாங்கள் ஃபார்மசிஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஐடி கம்பெனிஸ், சின்ன சின்ன சப்போர்ட் பிஸ்னஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பட் நாங்கள் பண்ணுற அட்வைஸ் அது. ஏன்னா ப்ராசஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலாக வந்து ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ப்ராசஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதே கோல்டன் விசா ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கோல்டன் விசாவுக்குமே வந்து மக்கள் நினைக்கிறது வந்து 4.75 crores வருது, நான் எப்படி ஒன் ஷாட்டில் பே பண்ணுவேன் அந்த பணத்தை கேட்குறாங்க. நீங்கள் ஒன் ஷாட்டில் பே பண்ண தேவையில்லை. 4.75 crores ப்ராப்பர்ட்டி வாங்கினா போதும். ஸோ ப்ராப்பர்ட்டி வேல்யூ 4.75 crores. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 1.25 crores இருந்தாலே கோல்டன் விசா கவர்மெண்ட் கொடுத்துறாங்க. அதோட 24% நீங்கள் பே பண்ணாலே, அதாவது 20% டவுன் பேமெண்ட், 4% வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். இது பே பண்ணிட்டாலே நீங்கள் கோல்டன் விசா எலிஜிபிள் ஆகிறீங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 3 crores வந்து நீங்கள் வந்து ஸ்லோ பை ஸ்லோவாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். 6 months, லைக் ஒரு 3 years, 4 years, 5 years பேமெண்ட் பிளான் எங்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வாங்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பிளானை வந்து நீங்கள் மேக்ஸிமம் டைம்லைன் எடுத்து பே பண்ணிக்கலாம். ஸோ இது முடி நீங்கள் கோல்டன் விசா வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீசேல் பண்ணீங்களோ அப்போ கோல்டன் விசா கேன்சல் ஆகும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக் EMI பே பண்ணுறீங்கன்றப்போ ஆட்டோமேட்டிக் கோல்டன் விசா வந்து வேலிட் தான் இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் கோல்டன் விசா 10 years மட்டும்னு சொல்கிறாங்க. அது 10 years கிடையாது. எவ்ரி 10 years ரினியூ பண்ணிட்டே இருக்கலாம். சேம் லைக் டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி. ஸோ 10 years முடிஞ்ச அப்புறம் நீங்கள் திருப்பி ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க கவர்மெண்ட். உங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டி 2 million இருக்குன்னா தென் ஆட்டோமேட்டிக்லி 10 years வேலிடிட்டி ஆயிரும். 10 வருஷம் கழிச்சு 4 million இருக்கணும்ட்டாங்கன்னா இல்லை, அந்த பாலிசி தான் வராது. தான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஏன்னா முன்னாடி 5 million அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ 2 million ஆக்கிட்டாங்க. முன்னாடி வந்து கோல்டன் விசா 5 million ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும். இப்போ 2 million கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் கம்மியாக தவிர இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணா இவங்க தான் அஃபெக்ட் ஆவாங்க ஃபர்ஸ்ட். ஒரு இன்வெஸ்டர்ஸோட பிராக்கெட் இந்த மாதிரி தான். இப்போ 4.75 crores இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க எல்லாமே ப்ராப்பர்ட்டி சீக்கிரம் வித்துட்டு ஊருக்கு போகணும்னு இருப்பாங்க. ஏன்னா கோல்டன் விசா தான் வீடு வாங்கியிருப்பாங்க இங்கே. ஸோ மெயினாக வந்து இவங்க எக்கனாமி அஃபெக்ட் ஆகுதுனால நம்ம அஃபெக்ட் ஆகுமான்னு யோசிச்சோம்னா ஃபர்ஸ்ட் இவங்க அஃபெக்ட் ஆவாங்க. இந்த கவர்மெண்ட் அஃபெக்ட் ஆகும். எத்தனை நாடுகள் வந்து இன்னைக்கு ஆட்சி பண்ண முடியாமல் ரிசைன் பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட்டே இன்னைக்கு வந்து வித்ரா பண்ணிட்டு போயிடறாங்க. இப்போ துபாயில் கிங்டம் வந்து அப்படி ரிசைன் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ ஆட்சி வந்து மன்னராட்சியில் அது ஒன்று தான். இவங்க ஒரு பாலிசி டிரைவ் பண்ணனா ரொம்ப யோசிச்சு தான் பண்ண முடியும். ஒன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது பாதிப்பு வந்து இவங்கள தான் மெயினாக பாதிக்கும். ஏன்னா இங்கே வந்து வெறும் 9% தான் சிட்டிசன்ஸ், 91% எக்ஸ்பேட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பேட்ஸை தக்க வைக்கிறது தான் இவங்களோட மெயின் கோல். நீங்கள் இவங்க பாலிசி கொண்டு வந்து எங்களுக்கு ஃபேவராக இல்லாமல் அது வந்து எக்ஸ்பேட்ஸ் கொஞ்சம் எதிராக இருந்துச்சுன்னா அது வந்து பாதிக்கப்படுறது துபாய் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் பாதிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாதிக்கப்படுவோம். ஸோ மக்களுக்கு இது தெரிஞ்சாலே இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதோட ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் எவ்ரிடே. ஏன்னா இங்கே டாமினன்ட் வந்து எக்ஸ்பேட்ஸ் தான், சிட்டிசன்ஸ் வந்து 9%ன்றப்ப ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி தான் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட். எவ்ரிடே வந்து நமக்கு என்ன வேணும், இங்கே எக்ஸ்பேட்ஸ்க்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரணுமோ அதுதான் டெவலப் பண்ணிருக்காங்களே தவிர இவங்க சிட்டிசன்ஸ் வந்து 9% ஆல்ரெடி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தனால நமக்கு தேவையான நாடாக தான் இப்போ துபாய் உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்பேட்ஸ் ஃப்ரெண்ட்லி நீங்கள் வேர்ல்டில் டாப் 10 சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா துபாய் வந்து 3rd or 4th பொசிஷன் இருக்கு. இப்போ வந்து நான் நிறைய இடத்துல நம்ம நேற்றுக்கு எஸ்பெஷலி ட்ராவல் பண்ணப்போ திஸ் லுக்ஸ் மோர் லைக் ஒரு ஹை அண்ட் குஜராத் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் டெசர்ட் ராஜஸ்தான், ஆனால் வந்து ஹை அண்டாக இருக்குது. ஸோ எப்படிங்க வந்து இவ்வளோ இந்தியன்ஸ் வந்து செட்டில் ஆகிறாங்க? 45% இங்கே அவுட் ஆஃப் 100ல. இது குட்டி இந்தியா தான். இது துபாய் வந்து குட்டி இந்தியா தான். இது அரபு நாடு கிடையாது, இது இந்தியா தான். ஓப்பனாக சொல்லலாம் கேரளைட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா செகண்ட் ஹோம்னு சொல்லுவாங்க. துபாய் கேரளா விட்டு அவங்களுக்கு அடுத்த ஊர் வந்து துபாய் தான். ஸோ இங்கே அவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ கேரளைட்ஸ்க்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி குஜராத்திஸ் அதிகமாக இருக்காங்க. பாம்பே, டெல்லி, குஜராத் அந்த சைடு இருக்கக்கூடிய அதிகமாக இருக்காங்க. தென் தேர்ட் வந்து தமிழ் பீப்புள் இருக்கும். ஆமாம், ஏன் எப்படி இவ்வளோ பாப்புலேஷன் உள்ள வந்தாங்கன்னா பிஸ்னஸ் சப்போர்ட் ப்ளஸ் துபாய் கூடிய லொகேஷன், ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். துபாய் வந்து ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப்புக்கு மிடில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிஸ்னஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு ப்ளஸ் ஐடி சப்போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸ், இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து துபாய் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செக்மெண்ட். ஸோ நீங்கள் எந்த பொருளை நீங்கள் இந்த நாட்டுக்கு நீங்கள் இறக்குமதி ஏற்றுமதி எல்லாத்துக்குமே வந்து துபாய் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் இருக்கனால ப்ளஸ் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாமே ஈஸி மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் இங்கே எல்லாமே. ஸோ அதனால் இங்கே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க பிஸ்னஸ் வந்து கென்யாவில் இருக்கும், லண்டனில் இருக்கலாம், இல்லை யூஎஸில் இருக்கலாம். பட் துபாயில் அவங்களோட ஹப் இருக்கும். டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கனால அது ஒரு அட்வான்டேஜ். இந்தியாவில் வந்து 30 to 35% டேக்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. எவ்ரிடே வந்து டேக்ஸ் வந்து எந்த நாடும் கம்மி பண்ணுற மாதிரி இல்லை. யூரோப்பும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கனடாவும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்தியாவிலும் டாக்ஸேஷன் கம்மியாகிற மாதிரி தெரியல. ஸோ டாக்ஸேஷன் பிரச்சனைனால எல்லாமே இந்தியாவிலேருந்து இங்கே அதிகமாக மைக்ரேட் ஆகிட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக. ஓகே, லாஸ்ட் 6 மாதம் 50,000 பேர்னா இன்னும் ஒரு 6 வருஷம் கழிச்சு எத்தனை பேர் இந்தியாவிலேருந்து இங்கே மூவ் ஆகுன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ ப்ளஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இங்கே கவர்மெண்ட் அலோவ் பண்ணிட்டாங்க கொண்டாட. இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா 5 நாள் ஹாலிடேஸ் விட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில். ஆமாம், நேஷனல் ஆந்தம், இந்திய நேஷனல் ஆந்தம் உலகத்தில் எந்த நாடுகளும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. துபாயில் நீங்கள் எல்லா ப்ரேயர்ஸ்லையும் குழந்தைங்க ஸ்கூல் பிளேயர்ஸில் இந்தியன் நேஷனல் ஆந்தம் இருக்குது. இந்தியன் ஸ்கூல்ஸில் நம்ம இந்தியன் ஸ்கூல்ஸ் இங்கே அதிகம். அவுட் ஆஃப் 100ல் பார்த்தீங்கன்னா 40% நம்ம இந்தியன் பாப்புலேஷனால அதிகமான ஸ்கூல்ஸ் இந்தியன் ஸ்கூல்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லா சிலபஸ் இந்தியாவுக்கு அதே சிலபஸ் இங்கேயும் கொண்டு வராங்க. ஸோ நம்ம இந்தியன் நேஷனல் ஆந்தம் இங்கே கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க. அது பெரிய விஷயம். அவங்க நேஷனல் ஆந்தம் இருந்தாலுமே இந்தியன் நேஷனல் ஆந்தம் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் அலோவ் பண்ணுறாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாட அலோவ் பண்ணுறாங்க, ரிபப்ளிக் கொண்டாட அலோவ் பண்ணுறாங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல், தீபாவளி, தைப்பூசம், தேவர் ஜெயந்தி, திருக்கல்யாணம், எல்லா இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் இங்கே கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுது. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இது வரவேற்கணும். நம்ம மெயினாக நம்ம தமிழர்கள் என்ன நினைக்கிறோம்னா இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அடுத்த நாள் இருக்காதுன்னு நினைக்கிறோம். அதே
ஏன் கொஞ்ச நாள் கொண்டு வரணும் அவங்க இந்த விஷயத்தையும் கொண்டு வரணும், ஒன்று கொண்டு வராமல் இருக்கலாம்ல. ஒரு பாலிசி டிரைவ் பண்ணாங்கன்னா பண்ணாமல் இருக்கலாம், ஏன் இப்போ பண்ணிட்டு திருப்பி ஸ்டாப் பண்ணணும் அது அவங்க. ஸோ துபாய் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே 2025 முடியும் எல்லாமே வந்து அப்கமிங் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதாவது பாப்புலேஷன் எப்பயுமே டவுன் ஆகல. ஸோ அதனால இவங்க பாப்புலேஷன் வேணுன்றப்ப இவங்க கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து எக்ஸ்பேர்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பேர்ட்ஸ் யாருன்னு பார்த்தா இந்தியன்ஸ். ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தால் தான் இங்கே வந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டே இருக்கும். ஏன்னா இங்கே டேக்ஸ்னு ஒன்று இல்லாதனால கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும். ஸோ நம்ம இந்தியர்கள் பணம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட். 24% வந்து இந்தியன்ஸ் இங்கே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து கவர்மெண்ட் வந்து இந்தியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை தான் நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் ஒரு ஈவென்ட் போயிருந்தேன், அங்கே ஒரு பெரிய ஷேக் ஒன்று சொல்லியிருந்தாரு, இது உங்கள் நாடு, இது துபாய் இஸ் யுவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஹி இஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். ஸோ ஒரு ஹையர் பொசிஷன் இருக்கவங்க இந்தியன்ஸ்க்கு அந்த அளவு இங்கே நமக்கு வந்து ஒரு ஓப்பன் ஃபார்ம்ல சொல்கிறாங்க. அப்படின்றப்ப நமக்கு பெருமையாக இருக்குது. ஒரு நாட்டை உருவாக்கி நம்ம வந்து நமக்கு இந்த இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப அதை நம்ம ப்ராப்பர் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அந்த தமிழை நான் இங்கே பிஸ்னஸ் ஆரம்பித்து முன்னுக்கு வந்தேன்னா என்னை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் இங்கே வருவாங்க. ஸோ அந்த 100 பேர் பார்த்து ஒரு 1000 பேர் வருவாங்க, அந்த 1000 பேர் பார்த்து ஒரு 1,00,000 பேர் வருவாங்க. ஸோ நம்ம இங்கே குட்டி ஒரு இந்தியா உருவாக்கும், அல்லது இந்தியா உருவாச்சு அட்லீஸ்ட் குட்டி தமிழ்நாடு உருவாக்கும் நம்ம. ஸோ அதான் எங்களோட விஷன். துபாயை வந்து நம்ம ஊர்ல ஒரு சிட்டியோட கம்பேர் பண்ணணும்னா எந்த சிட்டி சொல்லுவீங்க? மதுரை. மதுரை சைஸ் தான் துபாயா? ஆமாம், அவ்வளோ. எங்க அப்போ இடம் இருக்குது? நம்ம ஊர்லலாம் இவ்வளோ இடம் கிடையாது, எங்க இடம் இருக்குது? இல்லைங்க, அவுட்டர் கொஞ்சம் இப்போ துபாய் சவுத்தை நோக்கி இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது எல்லாமே துபாயோட பிகினிங்ல இருக்கும். துபாயோட சவுத்ன்றது வந்து டுவர்ட்ஸ் அபுதாபி நோக்கி. துபாய் வந்து மொத்தம் 25% லேண்ட் தான் இப்போ யூஸ் பண்ணியிருந்தாங்க. பேலன்ஸ் 75% சும்மா தான் இருந்துச்சு, டெசர்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த ஏரியாலாம் இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அதிகமாக. ஸோ இன்னும் ஒரு 50 வருஷம் to 60 வருஷம் துபாய் சிட்டியை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து அவங்க திருப்பி அடுத்தது ஊர் போக ஆரம்பிச்சிருவாங்க. உமல் குயின், சார்ஜா, அபுதாபின்னு அப்படியே அந்த பக்கத்து நாடுகளுக்கு பக்கத்து ஊர்களுக்கு அப்படி போய் எக்ஸ்பென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக கிரேட் கான்வர்சேஷன். எனக்கு வந்து நிறைய துபாய் ரியல் எஸ்டேட் பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றிலாம் தெரியிறப்போ, ஏன்னா எனக்கு வந்து ஒரு மென்டலாக எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற நிறைய பாயிண்ட் என்னால் கவுண்டர் பண்ண முடியாமலே இருக்குது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இங்கே இருக்கிற டேக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும். இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லை, இப்போ இத்தனை பேர் வந்து துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிச்சாலும் நான் வந்து துபாய் என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு கன்சிடரேஷன் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையில உலகத்தில் வந்து துபாய் உட்காந்து. பட் அ கிரேட் கான்வர்சேஷன் ப்ரோ. I absolutely loved talking to fellow Madurai-karan in Dubai. நீங்களும் மதுரை, நானும் மதுரை, அதுவே ஒரு பெரிய ஒரே பேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். I'm so happy and I wish SRM the very very best bro. கண்டிப்பா. Thank you so much. Thanks so much coming to our office. Thank you so much. Yeah.